ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெரிய நெல்லிக்காயை வச்சு ஊறுகாய் நம்ம வீட்டிலே வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஊறுகாயை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த நெல்லிக்காயை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது மேலே வந்து இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்களா, அது எல்லாம் வந்து போகணுன்றதுக்காக. நார்மலாகவே இந்த பெரிய நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம்னா நல்லா அந்த மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நெல்லிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் வச்சு வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரெக்டாக 7 நிமிஷம் அவ்வளோ வெந்தாலே இது வந்து போதுமானதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெடிச்சு வந்திருக்கா, இது வந்து கரெக்டான பதம். இந்த பதத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதிலே நெல்லிக்காயை வந்து விட்டுறக்கூடாது. நெல்லிக்காயை வந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி அந்த தண்ணியோட சூட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கையாலே அழகாக வந்து பிரிக்க வருதா, இது வந்து கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் ஊறுகாய் செய்கிறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து இது குழஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து அதை எடுத்து ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது அந்த இட்லி பானையை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா நெல்லிக்காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறையவே வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா நீங்கள் அப்போவே கூட ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 7 நிமிஷம் வச்சுருந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக நம்ம கையாலே அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக இந்த நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். சில நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், இல்லாட்டி மேலே வந்து மேல் லேயரில் இருந்திருக்கும், அது வந்து வேகாமலே இருந்திருக்கும் இட்லி பானையில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கத்தி வச்சு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும். இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து அது கையால் வந்து பிரிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு அழகாக வந்து அந்த கோடாக வரும்ல அந்த நெல்லிக்காய் மேலே, அதில் வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இதே மாதிரி லேயராக சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதில் அந்த சீடு இருக்கு இல்லையா, நடுவில் அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கிடணும். அது நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த சதைப்பத்தான பகுதி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க அந்த விதைகள் எல்லாம் நீக்கியாச்சு. இந்த சதைப்பத்தான பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குதுன்னு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானல் நல்லா சூடான பிறகு இதில் கட்டி பெருங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 துண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா இதெல்லாம் வந்து சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விடவும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை நம்ம வந்து லேசாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கோம்ல, இந்த வந்து கடுகு வந்து கொஞ்சம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சீரகம், அதுக்கடுத்து இந்த வெந்தயம், இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப டார்க் கலருக்கு வந்து மாறக்கூடாது, சும்மா லைட்டாக கலர் மாறினா போதுமானதாக இருக்கும். இந்த பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி நல்லா பல்ஜாகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கட்டி பெருங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து தூள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம வறுக்க தேவை கிடையாது. அந்த தூள் பெருங்காயத்தை நேரடியாக நம்ம ஊறுகாயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஜீரகம் கடுகு அதெல்லாம் வறுத்து எடுத்து தனியாக வச்சாச்சு, அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட நமக்கு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலாம், நீங்கள் பாதி நல்லெண்ணெய் பாதி அளவுக்கு வந்து வேர்க்கடலை எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து எண்ணெயை வந்து ரொம்ப அதிகமாக சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்காதீங்க. டக்குன்னு மேலே வந்து நம்ம மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடான பிறகு அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அது பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் லைட்டாக வந்து அதோட சைஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். நல்லா வதங்கி வரணும். ரொம்ப வந்து சைஸ் கம்மியாக தேவையில்ல. அந்தளவுக்கு நம்ம பண்ணோம்னா ஒரு மாதிரி ட்ரையாக டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதில் இருக்க மிச்ச மீதி சத்துக்களும் வந்து போயிடும்.
சாதாரணமாகவே இந்த நெல்லிக்காவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடி கொட்டுது, இளநரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த நெல்லிக்காயை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சரியாகும். முடி வந்து வெள்ளையாகிறது வந்து கொஞ்சம் தடுக்கும். ஸோ முடி கொட்டுறதையுமே கொஞ்சம் வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து செரிமானத்தெல்லாம் வந்து சரி பண்ணும். இப்போ இந்த நெல்லிக்காயில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டேன். ஸோ சேர்க்கும்போது நான் வீடியோ வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நெல்லிக்காயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம உப்பு சேர்த்து கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா தேவைப்பட்டால் அந்த காரம் வந்து போதுமானதாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுமான்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த உப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம் இல்லையா, இது எந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும்னா, நம்ம இந்த நெல்லிக்காயை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சைஸ் கம்மியாகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் கடைசி நேரத்தில் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மிளகாத்தூள் வந்து கரைஞ்சி போன மாதிரி ஆக்கிடும், ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடுகு, வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, ஜீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்த பவுடரையும் நம்ம வந்து இப்போ இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படி சேர்த்துடலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜீரகம், கடுகு இதோட அளவுலாம் வந்து கரெக்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் 3 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன், கடுகு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் இருக்கவங்க இந்த டைமில் வந்து நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிட்டுருக்கோங்களே அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளை வந்து நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த பொடியை வந்து நெல்லிக்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது வழக்கம் போல் வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். அடிக்கடி நான் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து நான் ஏதாவது அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன்னா அந்த டைம் வந்து கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். திரும்ப அகைன் வரப்போ அந்த கேமரா ஆன் பண்ண வந்து மறந்துடுவேன். ஆன்லேயே இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுடுவேன். ஸோ மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை அகெயின் வந்து நான் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஊறுகான்றதால நான் வந்து அந்த கிளிப்பை வந்து அகெயின் வந்து எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை வந்து இந்த நெல்லிக்காயில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது அடுப்பில் அந்த சூட்டில் வந்து இருந்தால் போதுமானதாக இருக்கும். கலரி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த நெல்லிக்காயோட நல்லா கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே நம்ம கையாலே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கரெக்டான அளவு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம. இப்போ அந்த எண்ணெய் வந்து இந்த ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்கல இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பாட்டிலில் சேர்க்கும்போது அந்த ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் எப்போது இந்த ஊறுகாவை ரெடி பண்ணேன்னா ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வெளியிலே வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது நம்ம நல்லா ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட நம்ம வந்து இது கெட்டு போகாமல் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வெளியில் வச்சு பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த ஊறுகாய்க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு மேலே அப்படிலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது. இல்லை வெளியிலே வச்சு பயன்படுத்த போகிறோம்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக ஊறுகாய் குவான்டிட்டி வந்து கம்மியாக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து அதை நம்ம ஈஸியாக பயன்படுத்தி முடிச்சிடலாம். இப்போ இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆறணும். அதோட சூடெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாட்டிலில் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயை நம்ம சாம்பார் சாதத்து கூட தயிர் சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்குலாம் சப்பாத்தி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செஞ்சோம்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.